மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை காண ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க, பிறக்கப் போகின்ற நவம்பர் மாதம் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் தனுசு ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மகர ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார். மற்றும் இதே மாதத்தில் டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு சுக்கிர பகவான் சஞ்சரிக்கப் போகிறார். சுக்கிர பகவானை பொறுத்தவரை திருமண இன்பம், துணையின் ஆதரவு, செல்வம், ஆடம்பரம் ஆகியவற்றை தரக்கூடியதாக இருப்பார். அந்த வகையில் இந்த பெயர்ச்சியின் காரணமாக உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது, உங்களது குடும்ப நிலை எப்படி இருக்கும், திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா, தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா, உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி உங்கள் ராசிக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவானும், சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், ரணருண ரோகஸ்தானத்தில் கேது பகவானும், லாபஸ்தானத்தில் சனி பகவானும், அயனசயன போகஸ்தானத்தில் ராகு பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர். இந்த நேரத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் உங்கள் 2வது மற்றும் 7வது வீட்டிற்கு அதிபதியாகவும் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் பெயர்ச்சியாக போகிறார். சுக்கிர பகவான் என்பவர் செல்வம் மற்றும் ஆடம்பரத்தை உங்களுக்கு அளிக்கப் போகிறார். இந்த சுக்கிர பகவானின் பெயர்ச்சியின் காரணமாக பண வரவு கணிசமாக உங்களுக்கு உயரப் போகிறது. புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். எதையும் சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதி ஏற்படும். பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமடைந்த நிலையில் இருப்பதால் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். சுகஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள். உறவினர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அதே நேரத்தில் அவர்களால் சிறு உபத்திரமும் ஏற்படலாம். எனவே கவனமாக இருங்கள். வெளி வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வருவதால் அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாறும். உங்கள் பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்க இருப்பதால் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகளும் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவானும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் சுக்கிர பகவானின் அருளாலும் தொழில் வியாபாரம் லாபம் அதிகமாக இருக்கும். புதிய முயற்சிகளை மற்றும் இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகளையும் தவிர்த்து கொள்ளுங்கள். சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்க நேரிடலாம். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமடைந்த நிலையில் இருப்பதால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பல வகைகளிலும் முன்னேற்றம் தரும் மாதமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். புகுந்த வீட்டு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கணவரின் பாராட்டு கிடைக்கும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும். டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் சுக்கிர பகவான் 11ஆம் இடம், அதாவது லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவானும் சுக்கிர பகவானும் இணையப் போகிறார்கள். இந்த இணைவின் காரணமாக குடும்ப நபர்களிடம் விவாதங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. பேச்சில் கவனமாக இருங்கள். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பொருளாதார நிலையில் ஏற்ற தாழ்வுகள் நீங்கும். மன உளைச்சல் பிரச்சனையால் உடல் நலம் பாதிக்கக்கூடும். பயணங்களால் மகிழ்ச்சி உண்டாகும். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமடைந்த நிலையில் இருப்பதால் உடல் நலனில் கவனமாக இருங்கள். பூர்வீக சொத்து விஷயங்களில் கவனமாக இருங்கள். எதிரிகளால் பிரச்சனைகள் வந்து நீங்கும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இந்த காலகட்டத்தில் அவசியம். எதிலும் பொறுமை, நிதானம், விழிப்புணர்வு அவசியம். யாரையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பகைத்து கொள்ள வேண்டாம். ஓயாத அலைச்சல் இருந்தாலும் அதற்கேற்ற அனுகூலமான பலன்களும் கிடைக்கும். மனதில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்து வருவதால் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். சுகஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் புதிய வண்டி, வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். உறவினர்களின் வருகையும் அவர்கள் மூலம் சந்தோஷமும் இருக்கும். அயனசயன போகஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும்.
எதிலும் பொறுமையாக காரியத்தை சாதித்து கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். லாபஸ்தானத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவானும் சஞ்சரித்து வருவதால் தொழில் வியாபாரம் சீரான பாதையில் செல்லும். அதேபோல தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் இரட்டை பெயர்ச்சியால் நன்மைகள் நிறைந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். சுக்கிர பகவான் இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளை நீக்குவார். வியாபாரம் தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகளை இல்லாமல் செய்வார். உடல் நிலையில் ஏற்பட்ட சங்கடங்கள் போகும். வழக்கு விவகாரம் சாதகமாகும். டிசம்பர் மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிர பகவானால் தன வரவு அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும். குழந்தைகளின் நடவடிக்கைகளில் கவனம் செலுத்துவது நல்லது. டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி சனி பகவானும் சுக்கிர பகவானின் சேர்க்கையால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். வருமானம் அதிகரிக்கும். தொழில், உத்தியோகம், உடல்நிலை என அனைத்திலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து வருவதால் செயல்களில் சங்கடத்தையும் உடலில் ஏதேனும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துவார். மனம் சோர்வடையும். முயற்சி எல்லாம் வெற்றியாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் இரட்டை பெயர்ச்சியால் நினைப்பதை சாதிக்கும் திறமை எப்பொழுதும் உங்களுக்கு உண்டாகும். திட்டமிட்டு செயல்படுவதால் எதிர்பார்த்த நன்மைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் அடைவீர்கள். லாபஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கும் சனி பகவான் மற்றும் டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி சுக்கிர பகவானின் சேர்க்கையால் பொருளாதார நெருக்கடிகள் நீங்கும். உற்பத்தி செய்த பொருட்கள் விற்பனையாகும். வியாபாரத்தில் இருந்த தேக்கம் நீங்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு கூடும். நினைத்ததை சாதிக்கும் நிலை உருவாகும். சுக்கிர பகவான் மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் அரசு விவகாரங்களில் உங்களது பேச்சு எடுபடும். அரசு ஊழியர்களின் அதிகாரிகளின் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். ரணருண ரோகஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் கேது பகவானால் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். ஒரு சிலருக்கு உடல்நிலையில் எதிர்பாராத நெருக்கடிகள் தோன்றினாலும் மருத்துவத்தால் குணமடைவீர்கள். இருந்தாலும் கேது பகவான் அனைத்து சங்கடங்களில் இருந்தும் உங்களை பாதுகாப்பார். எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளில் இருந்து வெளிக்கொண்டு வருவீர்கள். சிறு வியாபாரிகள் முதலீடு செய்வது நல்லது. உங்கள் நட்சத்திரநாதனால் வரவுகள் அதிகரிக்கும். பழைய கடன்களை அடைப்பீர்கள். அலைச்சல் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். கார்த்திகை 1ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் இரட்டை பெயர்ச்சியால் கவனமாக செயல்பட வேண்டியதாக அமையப் போகிறது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிப்பதால் செயல்களில் நிதானமாக இருக்க வேண்டும். உடல் நிலையில் கவனம் செலுத்துவது நல்லது. அரசு விவகாரங்களில் கவனமாக இருங்கள். எதிர்பார்த்த அனுமதி, சலுகைகள் கிடைக்க தாமதமாகும். மனம் சோர்வடையும். இருந்தாலும் கேது பகவான் உங்களை பாதுகாப்பார். உங்களுக்கு வேலைகளை அனைத்தையும் முடித்து வைப்பார். தடைகளை நீக்கி வைப்பார். தொழிலில் போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகளை குறைக்க செய்வார். வழக்கு விவகாரங்களில் சாதகமான நிலை உண்டாகும். இந்த நேரத்தில் சனி பகவானின் பார்வையும் சுக்கிர பகவானின் அருளாலும் வரவு அதிகரிக்கும். அதனால் துணிச்சலுடன் செயல்படுவீர்கள். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கார்கள். டிசம்பர் மாதம் 28ஆம் தேதிக்கு பிறகு சனி பகவான் சுக்கிர பகவானின் சேர்க்கையால் பணிபுரியும் இடத்தில் ஆதரவாளர்கள் உங்களை நல்வழிப்படுத்துவார்கள். சுக்கிர பகவானும் சாதகமாக சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். புதிய இடம், வீடு வாங்குவதை, பத்திரத்தை நன்கு படித்து பார்த்து கையெழுத்திடுவது இந்த காலகட்டத்தில் நல்லது. ஒரு சிலருக்கு புதிய பதவி கிடைக்கும். இருந்தாலும் நட்பு விஷயத்தில் கவனமாக இருப்பது இந்த காலகட்டத்தில் நல்லது. நன்றி, வணக்கம்.